தோழர்களே வணக்கம். நான் இருக்கக்கூடிய பகுதி சிவகலை குளத்தினுடைய பாலம். இந்த பாலம் வந்து சிவகலை குளத்து வழியாக பரும்பு ஊரை இணைக்கக்கூடிய சிவகலை பரும்பு ஊருக்கு போகக்கூடிய ஒரு பாலம். பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பாலம். 100 ஆண்டுகளுக்கும் மேலே இருக்கும். பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பாலம் தான் இந்த பாலம். இப்போ இந்த பாலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். மழைக்காலங்களில் வந்து தண்ணி வருகின்ற பொழுது, வெள்ள வாய்கள் வருகின்ற பொழுது இந்த பாலத்தை மீறி போயிருக்கு. பாலத்துக்கு மேலே போகக்கூடிய ஒரு சூழல்லாம் உருவாச்சு. அதே போன்று இந்த பாலத்தில் வெடிப்புகளை பாருங்கள், உள்பக்க பகுதியை பாருங்கள். அந்த காங்கிரீட்டு கம்பிகள்லாம் அப்படியே இத்து விழக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உள்பகுதி அது நீங்கள் பார்க்கும்போது தெரியுது. இப்படி இந்த பாலத்தினுடைய பல பகுதியில் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், அந்த மேல் பகுதியை பாருங்கள். இப்படி விழுந்து அந்த பாலம் கீழே விழுந்து நொறுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பாருங்கள். ஏன்னா 100 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிட்டு. அது மாதிரி அந்த பக்கம் பாருங்கள், அந்த பக்கம் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லா இடங்களும் ஒரு இந்த பாலம் வந்து விழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இந்த பாலத்தை எந்த அதிகாரி மட்டத்திலையும் அரசு மட்டத்திலையும் அதை கண்டுக்கவே இல்லை. இது ஒரு குறுகிய பாலம், சிறிய பாலம். சிறிய பாலம் தான். ஒரு சின்ன வண்டிகள், சிறிய வண்டிகளை தான் அந்த பாலத்துக்கு மேலே பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. ஊருக்கு போனால் கனரக வாகனங்கள் யாரும் இந்த ஊரில் போக முடியாது இந்த வழியாக. அது இந்த பக்கம் பாருங்கள், வெடிப்பை பாருங்கள். காங்கிரீட்டு கம்பிகள்லாம் அப்படியே பேர்ந்து இருக்குது. கீழே விழுந்து கிளைக்கு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அந்த பாலம். இந்த பாருங்கள், இந்த பகுதியில் பாலத்தில் பாதியை காங்கலை. இந்த பகுதியில் இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த பாலம் பயணித்து கொண்டு இருக்கிறது. இந்த பக்கம் பாருங்கள், வெடிப்புகளை பாருங்கள். இப்படி அனைத்து பகுதிகளிலும் அந்த பாலம் சிதிலமடைந்து தான் இருக்குது. சிதிலமடைந்து எந்த நேரத்தில் பேராபத்தை கீழே விழும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்குது. ஆகவே இந்த பாலத்தை வந்து நாங்கள் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம். அரசுடைய கவனத்திற்கு, தமிழக முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம். போர்க்கால அடிப்படையில் இந்த பாலத்தை கட்டணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கும். மாவட்ட ஆட்சியர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருக்கு மற்றும் சிறுவனந்தூர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு திரும்ப சொல்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் திரும்ப சொல்கிறோம். அந்த பாலத்தை உடனடியாக புதுப்பிக்கணும், செவல பரும்பு பாலத்தை அப்படிங்கிற கோரிக்கை வைக்கும். ஏன்னா இது மக்கள் பிரச்சனை. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சீரமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கும். ஏன்னா இது வாழ்வாதாரம், மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்த ஒரு பாலம், செவல பரும்பு பாலம் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கும். அரசியல் படை குழுமத்தின் சார்பாக வைக்கும் அப்படிங்கிற கோரிக்கை அழுத்தமாக வைக்கும்.